அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாயிணைந்து வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டே நான் உயிர் தந்தவும் உறவினிலே கலந்து மகிழ்வேனான். அழிவில்லா வார்த்தையால் வாழ்ந்திடுவேன், திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். எருசலேமே அகமகிழ், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயரற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 4வது ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் திரு இருதய அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கடவுளை கைவிட்ட இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்த இக்கட்டான காலத்திலும் கடவுள் பிற இன மன்னர் வழியாக விடுதலையை அளிக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. நாம் அனைவரும் கடவுளின் கை வேலைப்பாடுகள். நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று புனித பவுல் கூறுகின்றார். நற்செய்தியில் இயேசு தன் வருகை உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல எனவும், அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை என்றும் நினைவூட்டுகிறார். நாம் நமது குற்றங்களை உணர்ந்து அவற்றிற்காக மனம் வருந்தும் போது இயேசு நம்மை மீட்கிறார். பாவங்களை செய்யாமல் இருக்க இயேசுவிடமிருந்து ஆற்றலை பெறுகிறோம். நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவை காணும் போதெல்லாம் நாமும் மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சிறப்பாக இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்கும் இயேசுவின் திரு இருதய அன்பிய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் கல்வாரி பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை திரு இருதய அன்பியங்களுடைய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொடுக்கிறார்கள். இந்த அன்பியத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் எக்குறைவுமின்றி காக்கும்படியாகவும், குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம், இறை ஆசிர் என்றும் நிலைக்கும்படியாகவும், இத்தவக்காலத்திலும் அதிகமாக ஆண்டவரை தேடவும், அன்பிய ஜெபக்கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறவும், அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று இறை ஆசிர் பெற்றுக்கொள்ளவும், பணிபுரியும் தொழில்களில் வளர்ச்சியடையவும், வெளிநாட்டில் வேலை செய்யவும், நல்ல உடல் நலமும் பாதுகாப்புடனும் வேலை செய்யவும், இளையோரின் நல்வாழ்வுக்காகவும், உலக போக்கின்படி வாழாமல் இறை சிந்தனையுடன் தேர்வு எழுது பிள்ளைகள் வெற்றி பெறும்படியாகவும், குழந்தைகள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் கீழ்ப்படிதலில் வளரவும், இறையளத்தில் பெருகும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம்
செழிக்கவும் கால்நடை பெருகவும் பங்கின் வளர்ச்சிக்கு எடுக்கின்ற காரியங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும் அன்பியங்களை வழிநடத்துகின்ற அருட் சகோதரிகளுடைய நலனுக்காகவும் பங்குத்தந்தையினுடைய நலனுக்காகவும் இயேசுவின் திரு இருதயத்திடம் எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் மேலுமாக மரியமாக்கி ஒப்புக்கொடுக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். மகன் கிறிஸ்டோபர் டிடோ குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிங்கப்பூர் சிட்டிசன் ஆனதற்கு நன்றியாகவும், பெரிய மகன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் அனைவரும் ஆசீர்வாதத்தோடு வாழவும், இறந்த அப்பா அம்மா கணவர் மைக்கேல் மற்ற குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும், தனக்கு உடல் உள்ள சோம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், கிடைக்கும்படியாகவும், அமலனையின் வழியாகவும் அந்தோணியார் வழியாகவும் திருப்பலியை வேண்டுவோம். மேலும் பிரபாகரன் ஜென்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த மிக்கேல் அந்தோணியவருடைய ஆன்மா இழுத்து இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து மிக்கேலம்மாள், ராஜ் மிக்கேல் அன்னம்மாள், வியாகப்பன் மரியம்மாள், அந்தோணிச்சாமி அந்தோணி, சேவியர் ஸ்டெல்லா சவரியம்மாள் அன்னம்மாள், இயேசு மரிய அந்தோணியம்மாள் மற்ற குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், யார் அறியாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரவு செலுத்தக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்புறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும் தூய்மையா
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப்பெறுதலிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14 முதல் 16, மேலும் 19 முதல் 23 முடிய. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14 முதல் 16, மேலும் 19 முதல் 23 முடிய. அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்கள் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்கள் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்களை அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாளை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவிலை எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை.
உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். தவக்காலம் தொடங்கி 4 வாரம் ஆச்சு. முதல் வாரம் எதை குறித்து தியானித்தோம்? தவக்காலத்தினுடைய முதல் வாரம் எதை பற்றி யோசித்தோம்? ஃபாதர் வெளியே இருந்து ஒரு ஃபாதர் வந்திருந்தார், ஃபாதர் திவ்யானந்தம். இப்போ நான் வருதா? இயேசுவினுடைய சோதனை குறித்து தியானித்தோம். 2வது வாரம் தியானம் நடந்தது. அன்றைக்கு நற்செய்தி வாசகம் என்ன? இயேசுவினுடைய உருமாற்றத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். போன வாரம் இயேசு ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். நாம் நம்முடைய உடலை எதை கொண்டு சுத்தப்படுத்துவது என்று தியானித்தோம். நல்ல ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ இருக்கும் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவர் செய்கின்ற பாவத்திலேயே, ஒருவர் செய்கின்ற குற்றத்திலேயே அந்த பாவத்திற்கான, அந்த குற்றத்திற்கான தண்டனை தீர்ப்பு அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த இறைவார்த்தை பகுதியை தியானிக்கிற போது நாம் புரிந்து கொள்வது என்ன என்பதனை நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் குற்றம் செய்வதற்கு எதனால் துணிவு வருகிறது? ஒருத்தருக்கு பாவம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்போ துணிச்சல் வருகிறது? குற்றம் செய்வதற்கான துணிச்சல் எப்போ வருது? கடவுள் மேலே பயம் இல்லாதது. வேற மனுஷனையும் பயம் இல்லாதது, கடவுள்கிட்டையும் பயம் இல்லாதது, மனுஷன்கிட்டையும் பயம் இல்லாதது. அப்புறம் வேற எதனால ஒரு மனுஷன் ஒரு தீங்கு செய்வதற்கு அஞ்சுவதில்லை, பாவம் செய்வதற்கு அஞ்சுவதில்லை, அல்லது ஒரு குற்றம் செய்வதற்கு அஞ்சுவதில்லை அப்படிங்கிறதுக்கு வேற என்ன காரணம்? அதிகாரம் அதிகமாக இருந்ததுன்னா அது ரொம்ப பொருத்தமான ஒரு பதிலாகவும் இருக்கிறது. யார் என்னைய கேட்க முடியும் இல்லையா? யார் என்னைய கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அவன் தன்னுடைய பேச்சில் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நடக்குதா இல்லையா? உலகத்தில் பார்க்குறோம். அப்புறம் பணம் அதிகமாக இருந்ததுன்னா, அவன் அதிகாரம், பணம், கடவுள் பயம் இல்லாதது, மனுஷங்களை பற்றிய பயம் இல்லாதது, அடுத்தவங்க பார்த்தா தானே, அவங்களுக்கு தெரிஞ்சா தானே அப்படிங்கிறதுனால நிறைய நேரங்களில் பாவத்திற்கான, குற்றம் செய்வதற்கான ஒரு துணிவு மனிதனுக்கு வந்து விடுகிறாரு. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை யாராவது சொல்லலாம், கடவுள் உன்னை தண்டிப்பார். ரைட்டு, தண்டிக்கட்டும். இப்போவா தண்டிக்க போகிறாரு? அதுக்கு நாள் இருக்கு, அவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிற காரணத்தினாலேயும் மனிதன் தீமை செய்வதற்கு அஞ்சுவதில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு வழி மேலே போய் ஒரு சிலர் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், என் விருப்பம், எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் எப்படி வேணாலும் நடந்துக்கிடலாம், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற போது, தீமை செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு, குற்றம் செய்வதற்கு அவன் அஞ்சாத மனிதனாக வளர்ந்து விடுகிறான்.
இப்ப இதெல்லாம் தீமைகள். இப்படி ஒருத்தருக்கு தீமை செய்து அந்த மனிதர் துன்புற்றால், அந்த மனிதர் வேதனையுற்றால், அந்த மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா, அவர் அது மெய்ப்பிக்கப்பட்டது என்று சொன்னால், உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க, நீங்க செஞ்ச தீமை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும், தண்டனை வழங்கப்படும். தண்டனை எப்படி இருக்கும்? ஒன்று சிறையா இருக்கும், இல்லைன்னா அபராதமா இருக்கும், அல்லது மன்னிப்பு கேட்கிறதா இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு, குற்றத்திற்கு, தீமைக்கு ஒரு தண்டனை உலகத்தில் நடந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் விவிலியம் நமக்கு சொல்லக்கூடியது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் தீமை செய்கிற போது நீங்கள் செய்கிற தீமையிலேயே உங்களுக்கான தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் பாவம் செய்கிற போது, நீங்கள் குற்றம் செய்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்து நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு போகிற போது, நம்முடைய குற்றத்தில், நம்முடைய பாவத்தில், அதிலேயே நம்முடைய பாவத்திற்கான, நம்முடைய வாழ்க்கைக்கான தண்டனை இருக்கிறது, தீர்ப்பு இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. நீ பாருங்க, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. யார் இருளை விரும்புகிறாரோ, யார் குற்றத்தை விரும்புகிறாரோ, அவருக்கு அந்த இருளிலேயே, அந்த குற்றத்திலேயே அதற்கான தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் நினைத்து பார்ப்பதற்காக இந்த வாரம் அழைப்பு தருகிறது. அதனால போன வாரம் நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்தல், நம் உடலாம் ஆலயத்தை சுத்தம் செய்தல் என்று தியானித்தோம். இந்த வாரம் நாம் ஒளி நோக்கி பயணிக்க வேண்டும், இருளில் பயணிக்க கூடாது. இருளில் பயணிப்பது என்பது குற்றத்தில் பயணிப்பதற்கு சமம், ஒளியில் பயணிப்பது என்பது ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு சமம். ஆகவேதான் இந்த நாளினுடைய இறைவாக்கு சொல்கிறது, நீங்கள் குற்றம் செய்தால் நீங்கள் செய்கிற அந்த செயலிலேயே, அந்த குற்றத்திலேயே உங்களுக்கான தண்டனை தீர்ப்பு இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். உதாரணங்களை பார்ப்போம். ஒரு சில உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பையன் பொய் சொல்றான், சரிதானா? ஒரு பையன் பொய் சொல்றான் அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பாட்ட பொய் சொல்லிட்டான். பொய் சொல்லி அவற்றை ஏமாற்றி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ படம் பார்க்க போகிறான். பொய் சொல்லலாமா, பொய் சொல்லக்கூடாதா? பொய் சொல்லலாமா கூடாதா? பொய் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைங்க தான் சொல்லுது அதையும் கூட. பெரிய ஆளுக்கு பொய் சொல்லலாமா, பொய் சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யாருமே பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்போ பொய் சொல்லிட்டான், பொய் சொல்லி படத்துக்கு போயிட்டு வந்துட்டான். அவன் படத்துக்கு போயிட்டு வந்துட்டான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருது, சரிதானா? வீட்டுக்கு வந்த இடத்துல அப்பா ஒன்றுமே கேட்கல. என்னடா போயிட்டு வந்துட்டியாப்பா? சரிடா, சரி சரி சரிப்பா, உட்காந்து சாப்பிடு, வேலையை பாரு, பாப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம், போ எடுத்துகிட்டு வருவோம், வேலையை பார்ப்போம், சரிடா. அவர் ஒன்றுமே கேட்கலன்னு வச்சுக்கோமே, இவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சூப்பர்டா. எப்படி இருக்கும் அவன் மனசுல? அவன் மனசுக்குள்ள என்ன தோணும்னு சொன்னா, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அங்கதான் அவனுடைய பொய் அந்த செயல்லையே அவனுக்கு தண்டனை இருக்கு. இந்த ஆளு நான் என்னமோ பண்ணிட்டேன், ஆனா ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு பாருங்களேன். அவருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? அது தெரியாதது மாதிரியே நம்மளை அன்பு செய்கிறார அப்படின்னு சொல்றான் பாருங்க. அங்குதான் அவனுடைய தண்டனையே இருக்கிறார். அவனுடைய செயலிலேயே அவனுக்கான தண்டனை இருக்கிறது. அதே போல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பையன் ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகுறான். அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பையன்கிட்ட பழகுறான். சிக்கல் வேற மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோமே, எப்படி இருக்கும்? ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவன் ஒரு கல்யாணம் முடிச்சா, இவருக்கும் கல்யாணம் முடிச்சான். நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அப்படிதானா? வேற ஏதாவது சிக்கல் வருமா? என்னைக்காவது ஒருத்தரை சந்திக்கும் போது ஏதாவது என்ன பிரச்சனை வரும்? அன்பார்ந்தவர்களே,
அந்த உணர்வு, நான் அவளை ஏமாற்றினேன், நான் அவனை ஏமாற்றினேன், அந்த உணர்வு இருக்கிறதல்லவா, அதில் தான் உனக்கான தண்டனையே இருக்கிறது. இது யார் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வாக்கு அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் செய்கிற குற்றத்திற்கான தண்டனை வேற யாராவது கொடுக்கணுங்கிறது இல்லை, அந்த குற்றத்திலேயே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவன் மனைவி அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாய் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னொரு இடத்தில் வாழுகிறார், மனைவிக்கு தெரியாம கணவன் இன்னொரு இடத்திலே வாழுகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை அவர்கள் சந்திக்கிற போது, அந்த குடும்பத்தில் அவர்கள் வாழுகிற போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஒருவரை சந்திப்பார்கள், ஒருவரை எப்படி பேசுவார்கள், ஒரு நல்ல திறந்த மனம் இல்லாமல் இருப்பார்கள். மிக எளிதாக அவர்கள் பேசுவதற்கு பழகுவதற்கு முடியாத ஒரு போலியான ஒரு நன்மை, ஒரு தன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அல்லவா, அதுதான் தண்டனை, அதுதான் தண்டனை. இறைவாக்கு நமக்கு சொல்கிறது, நீ செய்கிற தீங்கிலேயே உன்னுடைய செயலுக்கான தண்டனை தீர்ப்பு அடங்கி இருக்கிறது. கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 பசங்க சேர்ந்து செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். செல்போன் பார்த்துட்டே இருக்கக்கூடிய பசங்க, அவங்க அப்பா திடீர்னு வராரு, வந்தவுடனே டே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, வா பார்ப்போம் அப்படின்னோடனே அவன் செல்லை மறைச்சி வச்சுட்டு மேலே மாடிக்கு போயிட்டான். மேலே மாடியில் உட்காந்து மறுபடியும் 2 பேரும் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு ஆபாசமான காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பசங்க அப்படி பார்க்குற போது என்ன நடக்குது, அப்புறம் அவங்க அப்பா வாராரு. அவங்க அப்பாவுக்கு தெரியுது இந்த பயிலுவை வேறு ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னமோ தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. அவங்க அப்பா வழக்கம் போல் டேய் வாடா, என்ன உட்காருடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரளமாக பேசுகிறார். அவங்க அப்பாட்ட அவன் முகம் கொடுத்து பார்க்க முடியலை. முகம் கொடுத்து அவனால் அவன் கண்ணை கொண்டு அவரை நேரில் பார்க்க முடியலை, நேராக பார்க்க முடியலை. சரிப்பா நான் சாப்பிட்றேப்பா, நீ வச்சுட்டு போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், இப்படியே சொல்கிறாம்னு வச்சுக்கோமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீ செய்த பாவத்திற்கான தண்டனை எங்கே இருக்கு, வேற யாரும் கொடுக்கல, உன் பாவத்திலேயே இருக்கிறது, உன்னுடைய குற்றத்திலேயே இருக்கிறது. அதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்ல விரும்புகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நண்பர்கள் ஒருவரை காட்டி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த நண்பர்கள் மீண்டும் ஒருவரை சந்தித்துக் கொள்ளுகிற போது, இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்தான் அப்படின்னு வரும்போது முகம் கொடுத்து பார்க்க முடியுமா, பேச முடியுமா? அப்படி என்று சொன்னால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்று புரிந்து கொள்கிறோம். ஒரு குற்ற உணர்வு, ஒரு சகஜமாக பார்க்கிற தன்மை, அல்லது எனக்குள்ளே மற்றவர்களை விட்டு விலகி கொள்ளுகிற, ஒதுங்கி கொள்ளுகிற, ஒளிந்து வாழுகிற அந்த இருளை நோக்கி பயணிக்கிறேன் அல்லவா, அதுதான் எனக்கான தண்டனை, அதுதான் எனக்கான தீர்ப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த செயல்களுக்கெல்லாம் இன்னொருவர் தீர்ப்பு எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இன்னொரு நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. உன் நெஞ்சம் என்கிற நீதிமன்றத்தில் நீ நிறுத்தப்பட்டிருக்கிறாய். அந்த நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அது உன்னை கேள்வி கேட்கும். ஏன்னு சொன்னா, நாம் ஒளியின் மக்கள், நமக்குள் ஒளி இருக்கிறது. ஒளியை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஒளிக்கு கட்டாயமாக பதில் சொல்லியாக வேண்டும். அவர் இருளை நோக்கி போக முடியாது. அதனால நம்ம ஓடி ஒளிஞ்சி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா கூட ஆண்டவர் அந்த ஒளியாய் நின்று எப்பா நீ சரிதானா என்று கேட்கிறார் அல்லவா, அந்த பாவத்திற்கான தண்டனையும் தீர்ப்பும் அங்கேதான் இருக்கிறது, அந்த பாவத்தில் தான் இருக்கிறது. அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது அன்பு கொண்டுள்ளார். அடுத்த வசனத்தை கவனிங்க, ரொம்ப பொருத்தமான வசனம். குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாயிருந்த நாம் அவர் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். பாருங்க, குற்றங்களின் காரணமாக நாம் இறந்து போயிருந்தோம். அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தப்பா அப்பா என்ன சொன்னாரு, என் மகனவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்று வந்துள்ளான் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார். அவன் செத்தா போயிருந்தான், மகன் செத்து போயிருந்தானா வெளிநாடு போயிருந்தானா? வெளிநாடு போயிருந்தான். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தான் இன்னைக்கு கோயிலுக்கு வர்றதும் லேட்டு. பாருங்க, படிக்கிற பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்
10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், எத்தனை மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு வாரீங்க? நம்ம ஊரில் கோயில் பூசை எத்தனை மணிக்குல? 10 மணிக்கா 11 மணிக்கா? 10 மணிக்கு. கோயிலுக்கு வந்தவங்களுக்குலாம் 10 மணிக்கு தருது. ஆனால் நீங்கள் தீர்த்தம் தெளிக்கும் போதும் வர மாட்டேங்கிறிய, முதல் வாசகம் வாசிக்கும் போதும் வர மாட்டேங்கிறிய, அப்புறம் தான் எந்திரிச்சு நின்று நற்செய்தி வாசகத்தை தான் உள்ளே வாரீங்க. அப்போ உங்களுக்கு சாமியார் என்ன வாசகம் வாசித்தானே, இங்கே என்ன வாசகம் வாசித்தானே, யாருக்கு என்ன தெரிஞ்சா என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த வசனம், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் இப்போது உயிர் பெற்று வந்துள்ளான், இது எங்கே இருக்குது? சின்ன நீங்கள் மற்றவங்களாம் சொல்லாதீங்க, பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். நற்செய்தியில் எந்த பகுதியில் இருக்குது? எங்கே இருக்குது நற்செய்தி? எத்தனை நற்செய்தி மொத்தம்? 4ஆ 7ஆ? நல்லா சத்தமாக சொல்லுங்க. 4. எதெல்லாம் சொல்லுங்க? மத்தேயு, பெரியப்பா, சித்தப்பா, அப்படியா? தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் மத்தேயு, மார்க்கு. அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படி தான் இருக்கோம். அதனால தான் நமக்கு உள்ள சிக்கலே. பாருங்கள், இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்கிறது, உங்களுடைய குற்றத்திற்கான தண்டனை உங்களுடைய குற்றத்திலேயே இருக்கிறது. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறந்து போயிருந்தோம், குற்றத்தினால் இறந்து போயிருந்தோம், ஆனால் ஆண்டவருடைய அன்பினால் நாம் உயிர் பெற்றோம். இது ஒரு ரொம்ப தத்துவமான ஒரு வார்த்தை. பாருங்க அன்பார்ந்தவர்களே, அந்த ஊதாரி மகனுடைய தந்தை சொல்கிறார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் இப்போது உயிர் பெற்று வந்துள்ளான். உண்மையிலேயே மகன் செத்து போயிருந்தானா? செத்து போயிருந்தானாப்பா? இல்லை. அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாவே? வெளிநாடு போயிருந்தான். திரும்பி வந்தப்ப அப்படி சொல்லலாமா? அவ அப்பா அவனை பார்த்து என்ன சொன்னாரு? இவன் செத்து போயிட்டாமல, இப்பதான் உயிரோடு வந்திருக்காருன்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். பத்தியலா? ஏன் சொல்லலாம்? ஏன் சொல்லலாம்? அவன் தான் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டானே. டேய் கண்ணா ஜோபிச்சட்ட, புரியுதா? அவங்க அப்பா என்ன செய்யணுமா? அவங்க அப்பா தான் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாமல. அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குற்றம் நம்மை செத்தவர்களாக்குகிறது. நம்முடைய பாவம் நாம் உயிரோடு இருந்தும் நம்மை மரித்தவர்களாக மாற்றி விடுகிறது. நம்முடைய பலவீனம் நாம் உயிரோடு இருந்தும் இறந்தவர்களாக மாற்றி இருக்கிறார். அதனால தான் ஊதாரி மைந்தன் உயிரோடு இருந்தும் அவன் இறந்தவனாக இருந்தான். எதனால்? அவனுடைய குற்றத்தினால். அவனுடைய வார்த்தைகளை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து கேட்கிறான், அப்பா உமக்கு முன்பாகவும் விண்ணக தந்தைக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்று சொல்வதற்கும் நான் தகுதியற்றவனாகிவிட்டேன். யார் ஒருவர் தன்னுடைய பாவத்தினால் ஆண்டவருடைய தகுதியை இழக்கிறாரோ அவர்தான் இறந்தவராகிறார். இப்போ இங்கே உயிரோடு இருந்தாலும் செத்து போயிருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களா, நீங்க தான் பார்க்கணும். நாம உயிரோடு இருந்தாலும் செத்து போயிருக்கோமா, உயிரோடு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்முடைய மனசாட்சி தான் சொல்லும். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். குறிப்பேடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் மக்கள் 70 ஆண்டுகளாக துன்புற்றார்கள். 70 ஆண்டுகளாக அவர்கள் இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய குற்றம், அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய தவறுகள், இதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, ஒளி நோக்கி நடக்கணும், இருள் நோக்கி நடக்கக்கூடாது. இருளை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது, ஒளியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒளியில் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும் என்கிற செய்தி நமக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் நமக்கு அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னவெல்லாம் இருக்கிறார்? இரக்கமுடையவராக இருக்கிறார், அன்பு கொண்டவராக இருக்கிறார். அன்பு கொண்டவராக இருக்கிறார். நிறைய பேர் வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஜேசிபி தூக்கிட்டு போயிடக்கூடாது, பாட்டியை உள்ள வந்துருங்க பாட்டி, சரிதானா? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரக்கமுடையவராய் அன்புடையவராய் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை நோக்கி நாம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் இறந்தவர்களாய் இருக்கிற, நம் குற்றத்தின் பொருட்டு இறந்தவர்களாய் இருக்கிற நம்மை
உயிர் பெற்றெழச் செய்கிறது. ஊதாரி மைந்தனை அவனுடைய தந்தையினுடைய அன்பும் இரக்கமும் இறந்தவனாயிருந்த அவனை உயிர் பெற்றெழச் செய்தது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒளி நமக்குள் இருக்கிறது. அந்த ஒளி நோக்கி நாம் நடக்கணும். அந்த ஒளியை கண்டுகொள்ளணும். நமக்குள் இருக்கக்கூடிய ஒளியை இருளாக்க கூடாது. பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பலவீனம் குற்றம் என்ன செய்கிறது என்று சொன்னால், தீமை என்ன செய்கிறது என்று சொன்னால் நம் ஒளியை அணைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னமோ அவருடைய அன்போ அவருடைய இரக்கமோ என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த ஒளியை இன்னும் வெளிச்சமாக மாற்றுகிறது, பிரகாசமாக எரிய செய்து விடுகிறது. ஆகவேதான் நாம் ஆண்டவருடைய ஒளி நோக்கி நடக்க வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் நாம் நினைத்து பார்க்கிற போது நமக்கு சொல்லப்படுகிற செய்தி மீண்டுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு குற்றத்திற்கு நம்முடைய தீமைக்கான தண்டனை நீதிமன்றம் கொடுப்பதில்லை, காவல்துறை வழங்குவதில்லை. மாறாக நாம் செய்கிற பாவத்திலேயே நமக்கான தண்டனை தீர்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பாவத்தை விட்டு விலகுவோம், ஆண்டவரை தேடுவோம், ஒளியில் வாழ முற்படுவோம். ஒளியில் வாழுகிற பிள்ளைகளாக நாம் நம்மையே அர்ப்பணித்துக் கொள்கிற போது நமக்கான உயிர்ப்பு அங்குதான் உருவாகிறது. ஆகவே பாவத்தின் பொருட்டு நாம் இறந்தவர்களாயிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய அன்பின் இரக்கத்தின் பொருட்டு நாம் உயிர் பெற்றவர்களாக வாழுகிறோம். அத்தகைய உயர்நிலையை அடைவதற்கான அழைப்பை இன்றைய வாசகங்கள் தருகிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒளி நோக்கி நடக்க வேண்டும் என்கிற அழைப்பினை தந்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஒளியை கண்டுகொள்ள மன்றாடுவோம். எம்மை கரம் பிடித்து வழி நடத்துபவரே இறைவா, பல்வேறு சவால்கள் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் திரு அவை தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் இத்தவ காலத்தில் உம்மையும் உம் மக்களையும் இணைக்கின்ற
அன்பு பாலங்களாக திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகள் புரியும் நல்ல தந்தையே, வருகிற தேர்தலிலே எங்களை ஓட்டுக்களாக பார்க்காமல் மக்களை மதித்து நல்வழியில் வழிநடத்தும் சிறந்த தலைவர்களை தந்து நாட்டை அமைதி வழியில் வழிநடத்த தலைவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே இறைவா, இந்நாட்களில் அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்ததை தேர்வில் மறக்காமல் தடுமாற்றம் இல்லாமல் நன்கு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் முன்னேற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தனக்கு யாருமே இல்லை என்று தனித்து விடப்பட்ட விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் அனைவரும் பல்வேறு மனிதர்கள் வழியாக உம் இரக்கத்தை பெற்று உம் அருளால் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இயேசுவின் திருதிய அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். சிறுவர் சிறுமிகள் நன்கு படிக்கவும், இளைஞர்கள் இறைவனை தேடவும், நல்ல வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வில் முன்னேறவும், அன்பிய குடும்பங்களில் இயேசுவின் அன்பும் சமாதானம் பெறவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியோடு வாழவும், மனமாற்றத்தின் காலத்தில் அன்பிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று இறை நம்பிக்கையிலும் பிறர் உறவிலும் வளர அருத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்ட நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசவத்திலே ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை ஆண்டவர் முன்னிலையே வையுங்கள். எங்கள் அன்பான தந்தையே, நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களினால் நாங்கள் இறந்தவர்களாய் இருக்கிறோம். உமது இரக்கத்தால் அன்பால் மீண்டும் உயிர் பெறுகிறோம். என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்றுள்ளான் என்று நாங்கள் ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கிறோம். மகன் குற்றத்தினால் இறந்து போயிருந்தான், ஆனால் தந்தையினுடைய இரக்கத்தால் அன்பால் அவன் உயிர் பெற்றான். மகன் தன்னுடைய குற்றத்தினால் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்தான், ஆனால் ஆண்டவருடைய அன்போ அவனை தகுதிப்படுத்தியது. ஆதாமும் ஏவாளும் குற்றத்தினால் ஓடினார்கள், ஆனால் ஆண்டவருடைய அன்போ அவர்களை மீண்டுமாய் அரவணைத்தது. யோனா ஆண்டவரை விட்டு விலகி ஓடினார், ஆனால் ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் மீண்டுமாய் அவரை பணியில் அமர்த்தியது. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தினால் நாங்கள் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இதோ ஆதாமும் ஏவாளும் மரங்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டது போல நாங்கள் எங்களுடைய இல்லம் விட்டு வெளியே வர மறுக்கிறோம், மனிதர்களை சந்திக்க மறுக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை தேடுவதில்தான் இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, உயிர்ப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்று அறிகிறோம். இதோ ஊதாரி மைந்தன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தபோது எங்கேயோ ஓடி போகவில்லை, உம்மையே தேடி வந்தான். உம்மில்தான் அவனுக்கான ஆசீர் உண்டு என்று அறிந்தான். எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று சொன்னான். எழுந்து என் நண்பர்களிடம் போவேன் என்று சொல்லவில்லை. எழுந்து எனக்கு வேலை கொடுத்தவரை போய் பார்க்க போவேன் என்று சொல்லவில்லை. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை போய் சந்திப்பேன் என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை. மாறாக எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று சொன்னான். ஆண்டவரே, எழுந்து உம்மிடம் வந்திருக்கிறோம். இதோ இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுந்து உமதத்தில் வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது இரக்கமும் அன்பும் எல்லோரையும் மீட்டுக் கொள்வதாக. ஆண்டவரே, எங்கே போவோம்? எழுந்து வந்து நிற்கிறோம். யாரிடம் போவோம்?
ஆண்டவரே, நீர்தாமே வாழ்வு தருகிறவர். நிறை வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை உம்மிடம்தானே இருக்கின்றன என்று அறிந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆய்ந்தருவீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எவ்வளவாயிருந்தாலும் உமது இரக்கத்திற்கு முன்பாக, உமது அன்புக்கு முன்பாக அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிகிறோம். இந்த நாளிலே என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறோம், என்னுடைய உள்ளத்தை அறிக்கை செய்கிறோம், என்னுடைய மனதை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிறருக்கு எதிராக நாங்கள் செய்திய தீமைகள், எங்களுக்கு எதிராக எங்களுடைய உடலால் மனதால் நாங்கள் வருவித்து கொண்ட பாவங்கள், பேராசை கொண்ட தருணங்கள், நாங்கள் எங்களை மறந்த நேரங்கள், பல்வேறு நேரங்களிலே உம்மை விட்டு விலகி போன சூழ்நிலைகள், எங்களுடைய கீழ்ப்படியாமை, எங்களுடைய கெட்ட வார்த்தைகள், தகாத நடத்தைகள், தீமையான பேச்சுகள், தீமையான செயல்பாடுகள், இவையெல்லாம் உமது இரக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு எங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிவிட்டது. இந்த நாளிலே உமது முன்னில் நிற்கிறோம், எழுந்து வந்திருக்கிறோம். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அப்பா, உமக்கு முன்பாகவும் வானக தந்தைக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இது உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்கும் தகுதியற்றவன் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டானே. அந்த இடத்தில் அவனுக்கான மீட்பு உண்டானது, அந்த இடத்தில் அவனுக்கு உயிர் வந்தது. இந்த நாளிலே நாங்கள் உயிர் பெற வருகிறோம், மீண்டுமாய் உயிர் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ராபி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அந்த பார்வையற்ற மனிதன் சொன்னது போல, ஆண்டவரே, மீண்டுமாய் உயிர் பெற, பார்வை பெற, வாழ்வு பெற, வேலை கிடைக்க, நல்ல வாழ்வு கிடைக்க உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆசீர்வதி, வழி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கான ஞானத்தை கொடும். வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதியும், வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், பயணங்களை ஆசீர்வதியும், எடுக்கக்கூடிய முயற்சிகளை வழிநடத்தும். உமது வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் எல்லா மக்களோடும் சூழ்ந்திருப்பதாக. எங்களுக்கு தேவையான நல்ல மழையை கொடுத்தருள், செழிப்பான சூழ்நிலையை கொடுத்தருள். இதோ எங்கள் ஊரில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை, உமது இரக்கத்தை எங்கள் மீதும் எல்லா மக்கள் மீதும் பொழிவதற்காக உமக்கு நன்றி. எங்களை விரும்பாதவர்கள், எங்களை எதிர்க்கிறவர்கள், ஏன் எதிர்க்கிறோம், ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று கூட தெரியாமல் பல வேளைகளிலே கூட்டத்தோடு கூட்டமாக கத்துகிறவர்களாக இருக்கிற வேளையில், ஆண்டவரே, உமது அன்புதாமே அவர்களுக்கான புதிய உயிரை, புதிய நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதி, எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கமடி செபியுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால 4ஆம் ஞாயிறு. 11ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 13ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 14ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி. 16ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் சனி. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால 5ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் பொருட்டு நேற்றைய தினமே ஆலயத்தை சுத்தம் செய்து நமக்கு வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்திருக்கக்கூடியவர்கள் திரு இருதய அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள். அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அருட்சகதி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை அன்னை தெரசா அன்பியம் சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை 1 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய மறைக்கல்வி குழந்தைகள் சிறப்பிப்பார்கள். அருட்சகோதரி தீபா அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனிக்கிழமை மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். ஆகவே மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் உங்களுடைய வழிகாட்டி அருட்சகரோடு இணைந்து திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடு செய்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைமாவட்ட தவக்கால திருப்பயணம் நடைபெறுகிறது. ஏற்கனவே நான் நேற்றைய தினம் உங்களுக்கு சொல்லியவாறு தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திற்கு நாம் செல்லவிருக்கிறோம். நமது ஊரிலிருந்து நாம் வாகனங்களை ஏற்பாடு செய்கிறோம். ஒரு நபருக்கு வேனில் செல்றதுக்கு ரூபாய் 150 டிக்கெட். ஆகவே தயவு கூர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுத்து பணமும் செலுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித செபஸ்தியார் அன்பிய கூட்டமானது திருமதி அந்தோணியம்மாள் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே புனித செபஸ்தியார் அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியதுதான், திருப்பலி என்பது நமது ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சென்னையிலே வேலை வாய்ப்பிற்காக வேலை கேட்டு ஒரு இடத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை போலவே நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேலைக்கு சேருவதற்காக அந்த இன்டர்வியூக்கான நேரம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரையும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நேரத்திற்குள்ளாக நீங்கள் எப்போ வேணாலும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இன்டர்வியூக்கான நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே 10-11 மணிக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிந்த இந்த சகோதரி மதியம் 2 மணி வரைக்கும் இருக்குல்ல, அப்புறம் போய்க்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 12 மணி 12:30 போல் ரொம்ப சாகுவாசமாக போய் சேர்ந்தா கம்பெனியே எல்லாம் மூடி கிடக்கு. அப்படியே வாட்ச்மேன் நின்றுட்டு இன்டர்வியூலாம் முடிஞ்சு வச்சுமா, இன்னும் பார்த்துக்கிடுவோம், போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். நம்ம நிலைமை அப்படி தான் பல பேருக்கு இருக்குது. எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஏன் அப்படி அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்போதுமே லேட்டாக போய் பழகிட்டாங்க. அதனால் லேட்டாக போய்க்கலாம், பார்த்துக்கலாம், பிறகு பார்த்து கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால வேலையும் அப்படி தான் ஆகிப்போச்சு. இங்கே என்ன பயிற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பயிற்சியாக மாறும். என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான தீர்ப்பு, அதற்கான தண்டனை என்பது அந்த செயலில் தான் இருக்கிறது. அதே போல தான் கோயிலில் 10 மணிக்கு பூஜை அப்படின்னு சொன்னால் நம்ம சாவாசமாக வரோம், மெதுவாக வரும், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் லேட்டாக வரீங்க, உழைக்கிறவங்களும் லேட்டாக தான் வரீங்க.
இப்போது அப்படியே பழகுற பழக்கம் தான் எல்லா செயலுக்கும் காரணமாக இருக்குது. லேட்டாக வந்துக்கலாம், எப்போ வேணாலும் வந்துக்கலாம், போய்க்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய படிப்பும் அப்படி தான் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கான படிப்பும் அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம், இப்போ என்ன அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டே இருக்கிறார். அதனால் வீட்லேயும் அப்படி தான். நம்ம வீடு கட்டினாலும் தெருவுலையும் பாருங்கள், நல்ல ஃபேவர் பேக் போட்டு கல்லெல்லாம் போட்டு நல்லா பதிச்சிருப்பாங்க. ஆனால் சாக்கடை ஓட விடுறதில்ல நம்ம ஊர் தான் ஃபஸ்ட். அப்படி தான் இருக்குது. நிறைய தெருக்களை போய் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. நல்ல கல் பதிச்சிருப்பாங்க, ஆனால் நடந்து போகக்கூடிய பாதையில் பாருங்கள், தண்ணியில் நடு பாதையில் தண்ணி போய்கிட்டு இருக்கும். ஒரு கான் கட்டி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பஞ்சாயத்துக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. பஞ்சாயத்துக்கு மொத்தத்திலே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஏன் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறவங்களாவது அதை பேணணுமா இல்லையா, அந்த நினைப்பு வர மாட்டேங்குது. வீடு கட்டுறவங்க இதுதான் நமக்கு எல்கை, இந்த இடம்தான் அப்படின்னு சொன்னால் அந்த எல்கைக்குள்ளே வீடு கட்டணும். ஆளாளுக்கு 2 ஸ்டெப்பு 2 அடி முன்னன்னு எடுத்து தெருவாக இருந்தது அப்படியே குறுகி ரொம்ப ஓட போல ஆகிற அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அது நம்மகிட்ட உள்ள குறை தான். நான் சொல்கிறேன் இல்லையா, கோயிலுக்கு வர்றதில் தொடங்கி நம்முடைய மனசு அப்படியே சுருங்கி போய் இடமும் சுருங்கி போகுது. அதுதான் நிலைமை. கொத்தனார் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு 2 அடி கூட கட்டிட்டோம்னா நமக்கு ஒரு 4 சதுரடி கூட கிடைக்கும்னு நினைக்கிறாரான்னு தெரில. நாம் என்ன நினைக்கிறோம், அப்படியே பரவாயில்ல, அப்புறம் அடுத்த நாள் அடுத்த வீட்டுக்காரங்க எந்திரிச்சோடனே அடுத்தவங்க வீட்டு மிஞ்செலாம் முடிக்கணும். அப்படி தான் வீடை கட்டுறது. அப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறது? அதனால் என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இங்கேருந்தே தான் ஆரம்பமாகும். அது தயவு கூர்ந்து நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுபோல் நம்முடைய இடமும் நாம் வாழுகிற சூழ்நிலை இருக்கும். ஒரு பொதுவாக வீடு கட்டும்போதே எல்லோரும் என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கான ஒரு அந்த தண்ணீர் அப்படி தேங்காத அளவுக்கு நானே ஒரு ஆள் குழி போட்டு அதிலேயே தண்ணியை கொண்டு போய் விடுவேன், அதுக்கேற்றாப்புல வீடை கட்டுவேன் அப்படின்னு நினைப்பு வரணும். நல்லா வீடை கட்டுறீங்க, அழகாக இருக்குது. நான் மந்திரிச்சு முடித்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அடுத்த நிமிஷமே தண்ணி வெளியே தான் போகுது. அப்படி தான் பைப்பே வைக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் வைக்க சொல்கிறீங்க. அப்படி தான் வேலை கொடுக்குறீங்க. ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை. இப்போ நல்ல நம்ம ஆலயத்துக்கு முன்பாக நல்ல பாதை போட்டிருக்கிறாங்க. இந்த பாதையில் மனுஷன் போகணும், வண்டி போகணும், ஆள் போகணும், எல்லாம் போகணும். சரிதானா? அப்படியே எப்படின்னு கொஞ்சம் நாளையில் தான் நமக்கு தெரியும். அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க, இந்த தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கோயிலுக்கு போன பாதை நம்ம இதில் அசிங்கப்படுத்திடக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் இந்த பாதை இன்னைக்கு போட்டது மாதிரியே இருக்கும். அதே போல் ஒரு சைடில் ஒரு சின்ன கான் கட்டினா போதும். நம்ம ஊரில் சில நேரங்களில் பெரிய அளவில் ஆழமாக தோண்டி கான் கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்கள் ஊரில் ஒரு சில பஞ்சாயத்துகளெல்லாம் நான் போகும்போது பார்க்குறேன், ஒரு சின்ன கான் தான், ஒரு மம்பட்டி உள்ளே போய் அழுற அளவுக்கு தான் அந்த கானுடைய அளவே இருக்குது. அந்த அளவு தான் இருக்குது. டெய்லி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. யார் வீட்லேயும் எந்த சாக்கடையும் தங்காது. இந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே மூக்கை பிடிச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் தான், உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னால் நம்முடைய சின்ன சின்ன பழக்கங்கள் கூட உருவாகும். பாருங்கள், வேலை கிடைக்கல, ஏன்னு சொன்னால் சரியாக படிக்கலை. சரியாக ஏன் படிக்கலை? சரியான நேரத்துக்கு போனதில்லை. சரியான நேரத்துக்கு ஏன் போகலை? அது எங்கள் ஸ்கூலில், எங்கள் கோயிலில் அப்படி தான் நாங்கள் பழகிருக்கோம். இங்கேருந்து ஆரம்பிக்கிற பழக்கம் அப்படி படிப்படியாக மேலே வரைக்கும் போய் எங்கேயாவது முட்டி மோதி கடைசி ஜேசிபி ஓட்டுற ஆளாகவும், ஏதாவது பெரிய பெரிய வண்டி ஓட்டுற ஆளாகவும், எங்கேயாவது சம்பளம் வாங்குகிற ஆளாகத்தான் நம்ம மாறுறோம். நான் பேசுகிறத கேட்டு எரிச்சல் படாதீங்க. ஒரு சிலருக்கு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது உண்மையான காரியம். நான் உண்மையை பேசும்போது உங்களுக்கு வயிற்றுச்சலை தான், கோபமாக தான் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு சரியா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. சரியா? அதனால் ஒரு நல்ல பழக்கம் ஆலயத்திற்கு சீக்கிரம் வர்றது, அதுக்கு சீக்கிரம் வந்து கலந்து கொள்வது. எவ்வளவு சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோம், சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோம், சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறதே கிடையாது. சரிதானா? அப்போது அந்த நல்ல பழக்க வழக்கங்களை இங்கேருந்தே கற்றுக்கிடணும். இங்கேருந்தே கற்றுக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சீக்கிரம் போகும், வேலைக்கு போனாலும் சீக்கிரம் போகும். வேலை செய்கிற இடத்துல நல்லா வேலை செய்யும், நிறைய நிம்மதியாக வேலை செய்யும், நிறைவாக வேலை செய்யும், மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செய்யும். இல்லைன்னு சொன்னால் இங்கே டிமிக்கு கொடுக்குறவன் கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றுக்கா டிமிக்கு கொடுக்க போகிற ஆளாக தான் இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து நமது ஆலயத்தில் வழிபாடு என்பது காலையில் 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் மாலை 7:15 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகிறது. 6:45 மணிக்கு ஜெபமாலை மாலையில் நடைபெறுகிறது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கலந்து கொள்ள அனைவரையும் அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக.
இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீ எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.